சார் இவரே ஒரு லட்சம் கொடுத்துறேன். நல்லமா ஏமா ஒரு லாக் வந்து கொடுத்து வாங்கி வா சரி அப்புறம் மெசேஜ் வந்து எழுதி கொடுத்துருங்க சரி வாங்க ஓகே அவங்க நாம போய் தாக்குறோம் சரியா கேட்க போறோம் நான் ஈஸியா வந்து நம்ம இங்க போல தெரியாம வேலை இருக்கலாம். நம்ம மனோஜ் கடையிலேருந்து திருடிட்டு போய் சேல்ஸ் பண்ண ஒரு சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து அந்த சேல்ஸ் பண்ணுற கடையில் வாங்கிட்டு போன பொருளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அதில் ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து நம்ம மனோஜோட கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க போலீஸ்காரங்க. அப்போ அந்த பொருள் வாங்கினவர் சொல்கிறாரு, சார் உங்கள் கடை பொருள்னு எனக்கு தெரியாது, அவங்க வேறு கடை வச்சுருந்தனால அந்த கடையில் இருந்த பொருளை நான் வாங்கிட்டேன், இப்போ வந்து அந்த பொருளை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ பரவாயில்லையே, சரி சரி நானே வாங்கிக்கிறேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போல அதுக்கு போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஏப்பா அவங்க கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலைக்கு அந்த பொருளை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்க அதே எப்படி சார் நாங்கள் வாங்க முடியும், நாங்கள் விற்ற காசு எப்படி அவங்கக்கிட்ட இருந்து வாங்க முடியும், இல்லை என் பொருள் தானே அது, அதை என்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படிங்க. அதுக்கு அந்த வாங்கினவர் இருந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏமாந்து விற்றீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நானும் ஒரு கடையில் நீங்கள் ஏமாந்து விற்ற கடையில் தான் நானும் இப்போ வாங்கியிருக்கிறேன், அப்போ எனக்கு 1,00,000 கொடுங்க, பொருளை வேணால் உங்கள் கடையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் அது எப்படி சார், பொருள் தானே என்னோடது, காசு நான் எனக்கு கொடுத்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் உங்கள் கடை பொருளை தானே நான் வாங்கியிருக்கிறேன், நான் காசு கொடுத்து தானே வாங்கினேன், அப்போ அந்த காசுக்கு உண்டான இது என்ன தருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரோகிணி வந்து யோசிச்சுட்டு, ஓ அப்படியா சரி பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கடையோட பொருளை கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு 1,00,000 கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் கடையில் வேலை பார்த்தவங்க எல்லாருமேவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பேர் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்னடா இது இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க பிஸ்னஸ் பண்ண தெரியுமா தெரியாதா, இவங்க கடை பொருளையே திருடிட்டு போனாங்க, அதை விற்றாங்க, விற்ற கடையிலேருந்து அதே பொருளை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க, கொடுத்தா அதுக்கு காசும் கொடுக்குறாங்க பொருளும் வாங்கிக்கிறாங்கன்னா என்னடா அர்த்தம், இது என்னடா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தன் சொல்கிறேன், இவன் அடி முட்டாளாக இருப்பான் போலடா, இவன் முட்டாளே கிடையாதுடா, அடி முட்டாள்டா, இவனை சரி நல்லா ஏமாத்தலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க, ஆமாண்டா அவன் கடை பொருளையே வாங்குறதுக்கு அவனே காசு கொடுத்து வாங்குறான் பாரு, அப்போ எப்பேற்பட்ட முட்டாளாக இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரிடா இப்போ இதில் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பாரு அப்படிங்க. ஆமாடா நம்ம இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுடலாமா, விற்றுட்டு காசு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால், இல்லை வேணாண்டா, இவன் பொருளையே நம்ம எடுத்து இவன் கடையிலையே கொடுத்து அதை நம்ம காசாக்கிக்கிடுவோம், இவன் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம பிஸ்னஸை பண்ணிக்கலாம், நம்ம டெவலப் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இல்லைடா எப்படி சொல்கிற அப்படிங்க, எப்படிடா அந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னொருத்தவங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் நீ தான் நேராக பார்த்தில்ல, அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போன பொருளை தானே இன்னொருத்த வந்து விற்றுட்டு போகிறான், அது மாதிரி நம்மளும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொண்டு வந்து விற்று வச்சுருவோம், இவன்லாம் பிஸ்னஸ் செய்யவே லாய்க்கே இல்லைடா, இவனுக்கு எப்படி தான் பிஸ்னஸை வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியலையே, எப்படி காசு சம்பாதிக்கணும்னு ஒரு விவரம் கூட தெரியல, இவன்லாம் எதுக்குடா இவ்வளோ டிகிரி வாங்கினியா அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடறாங்க. பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கம்பளையவும் நம்ம மனோஜ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பிரிஞ்சதுக்கு காரணமேவும் நான் தானே, முத்து சொல்கிற மாதிரி கரெக்டு தானே, நான் தானே காரணம், நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகாமல் நல்லா இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அந்த நகையை எடுக்க வேண்டிய வேலையே இல்லைல்ல, நானுமே கொஞ்சம் சம்பாரிச்சிருப்பேன்ல, இந்த மாதிரி நம்ம வீட்டில் பிரச்சனை வர காரணமாகவும் இருந்தது நான் தானே, எனக்கே ஒரு மாதிரி ஹில்ட்டியாக இருக்குது ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம ரோஹிணி வந்து, அதுதான் சொன்ன மனோஜ், நீ எந்த விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு உண்டான சொல்யூஷனை நான் தருவேன், நான் அதுக்கு உண்டான வேலையை நான் பார்ப்பேன், நீயா ஏதாவது டிசைட் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ என்கிட்ட சொல்லு, நான் அந்த பிரச்சனை என்ன ஏதுன்ட்டு நான் பார்த்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி,
நான் இவ்வளோ தூரம் ஆகும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ அம்மாவும் அப்பாவும் என்னால் பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு மனோஜ், அவங்க 2 பேரும் வயசானவங்க தானே, எப்படியாவது சேர்ந்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ மனோஜ் வந்துட்டு, இல்லை ரோகிணி, அப்பா இவ்வளோ வருஷமாக இப்படி சண்டை போட்டு இது பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய, ஆனால் இந்த மாதிரி பேசாமலாம் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த தடவை ரொம்ப பேசாமல் இருக்கிறது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி வந்துட்டு, இல்லை மனோஜ், நீ இனிமேல் எந்த தப்பாக இருந்தாலும் நீ செய்யாத, அப்படி செய்கிற மாதிரி இருந்தது இல்லை, ஒரு மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க.